இந்த ஒரு நல்ல நாள் ஒவ்வொரு வருடமும் கிடைக்க வேண்டும் இறைவா என்று முதலில் நான் இறைவனை வணங்குகிறேன். எந்த மாணவர்கள் அழைத்தாலும் நாங்கள் வருவோம். ஏனெனில் சகல புனிதர் உயர்நிலை மேல்நிலை பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் உள்ள உறவு பெற்றோர் குழந்தைகள் உறவு என்பது வெள்ளிடை மலை. நான் நிறைய பேச விரும்பல, எல்லா டீச்சர்ஸும் பேசுவாங்க. ஒண்ணு மட்டும் எனக்கு நம்ம ராஜோடைய பொண்ணு பாட்டுல கிடைச்சது. எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், என்னை எல்லாம் உன்னை யார் அறிவார். எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன். மாணவர்கள் எங்கிருந்தாலும் ஆசிரியர்களை கண்டிப்பாக அறிவார்கள். ஆசிரியர்களின் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் மாணவர்கள் அறிவு கண்டிப்பாக கிடைக்கும் மாணவர்களுக்கு. ஆனால் ஆசிரியர்களுக்கு அனைத்து மாணவர்களையும் அறிந்து கொள்ளுகின்ற நிலை இருக்காது. படிக்கின்ற பொழுது கண்டிப்பாக உண்டு. ஆனால் காலங்கள் கழிந்த பிறகு ஒரு சில மாணவர்கள் அப்படியே அச்சாணி போல அவர்களுடைய இதயத்திலும் உள்ளத்திலும் பதிந்து விடுவார்கள். ராஜு எங்களிடம் ஒரு வருடம் தான் படித்தார். ராஜு ராஜு என்றுதான் அழைப்பது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ராஜு ராஜு ரஜுலா ரஜுலா என்றெல்லாம் இப்பொழுதுதான் மாற்றி இருக்கின்றார். அவள் இன்ஸ்பெக்டர் ஆன பொழுதும் ஒரு தடவை நான் பேப்பரில் பார்த்தேன், அவளது போட்டோவை பார்த்தேன். பெயர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. போன் நம்பரை பார்த்தேன், உடனே தொடர்பு கொண்டேன். அவளுக்கு என்னுடைய குரல் நன்றாக ஞாபகம் இருந்தது. ஒரு வருட மாணவி என்றாலும் நம்முடைய ஆசிரியர்கள் அப்படிப்பட்டவர்கள். நம்முடைய மாணவ செல்வங்களும் இரத்த உறவோடு பின்னி பிணைக்கப்பட்ட மாணவ செல்வங்கள். அது முட்டத்திற்கு என்று ஒரு தனி ரத்தம் உண்டு. அப்படித்தானே அன்பு செல்வங்களே? இப்ப எங்க இருந்தாலும் நான் உன்னை அறிவேன் என்ற வார்த்தைக்கு நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் ஆயினும் சரி, நாங்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பிறந்த வீட்டில் ஒவ்வொரு உறவினர்களும் உடன் பிறப்புகளும் சொந்த பந்தங்களும் நம்மை அறிய வேண்டும், அறிவார்கள். அவர்களது உள்ளம் நம்மை யார் என்று அவர்களுக்கு கூற வேண்டும். அப்படி நம்முடைய செயல்பாடுகள் நாம் பிறந்த வீட்டில் இருக்க வேண்டும், நம் மண்ணில் இருக்க வேண்டும். மண்ணில் பிறந்த அத்தனை மக்களுடன் நம்முடைய உறவுகள் இருக்க வேண்டும். அது கோயிலாக இருக்கட்டும், கன்னியர் மடமாக இருக்கட்டும், பாதர் இல்லமாக இருக்கட்டும், பிரதர்ஸ் இல்லமாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், குளமாக இருக்கட்டும், குட்டையாக இருக்கட்டும், நம்மை நமது மண் அறிய வேண்டும். அந்த அளவுக்கு நம்மை நாம் சீர்தூக்கி நாம் வாழ வேண்டும். பள்ளியில் இருக்கின்ற பொழுது, நாம் மாணவர்களாக இருக்கின்ற பொழுது அன்பு செல்வங்களே, சில வேளை சில உரிமைகள் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். சில நேரங்களில் உங்களுக்கு போட்டிகளில் நாங்கள் தேர்ந்தெடுக்காமல் இருந்திருக்கலாம். ஒரு சில மாணவர்கள் முன்னுக்கு வருகின்ற பொழுது அவர்களை எடுத்திருப்போம். அந்த நேரத்தில் எல்லாம் நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம். அப்படி இருந்தாலும் உங்களை நாங்கள் அறிவோம் என்று நினைக்கின்ற அளவுக்கு நீங்கள் டீச்சர்ஸ் ஏதோ எங்களை விட்டுட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் அதை விட்டுட்டு பாசிட்டிவா மாத்திக்கணும். நம்ம எந்த நிலையிலும் யாரும் அறிவாங்க அப்படின்னு உள்ள அளவுக்கு நீங்க உங்களை மாத்திட்டு போயிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களை எல்லாரும் அறிவாங்க. அந்த உள்ளங்கள் உங்களை எப்பவும் பாராட்டிட்டே இருக்கும். நீ ஒரு ஆசிரியராகவோ, ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறதாகவோ, ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்யறதா இருந்தாலும் அங்கு உனக்கு அன்பு கிடைக்காமல் இருக்கலாம், அங்கு உங்களுக்கு பாசம் கிடைக்காமல் இருக்கலாம், உங்களை நீக்கி வைத்து கூட செயல்பாடுகளில் அவர்கள் பணிபுரிந்திருக்கலாம், புரியலாம். அப்படி இருந்தாலும் நாம் அதையும் தாண்டி முன்னேற வேண்டும் அன்பு செல்வங்களே. அதையும் நாம் இதை சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்று, ஏதோ நம்ம ஒரு பிளஸ் இருக்கிறதோ மைனஸ் இருக்கிறதோ, ஓகே, டேக் இட் ஈஸி பாலிசி. அங்கும் உங்களை நாங்கள் அறிவோம், உங்களை எல்லோரும் அறிவார்கள். என்னையெல்லாம் உன்னை யார் அறிவார். இப்படி ஒவ்வொரு இடமாக சென்று இருக்கிற இடத்துல, புருஷ வீட்டுல போனாலும், மனைவியை எடுத்திருக்க வீட்டுல, மாமியார் வீட்டுல போனாலும், உங்களை எல்லாரும் பாராட்டுற விதத்துல நீங்க உங்களை நான் கண்டிப்பா மாத்தி செயல்படுத்தி, சகல புனிதர் பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் எப்படி இருக்கணும், அந்த நல்ல குணங்களை எல்லாம் வச்சுட்டு பொறுமையோடு எல்லாத்தையும் பொறுத்து உங்களை எல்லாரும் அறியும்படியும் அவர்களுடைய உள்ளம் அறிய வேண்டும். அப்படி உள்ளம் அறிகிறவருக்கு
நீங்க சந்தோஷமா வாழணும்னு உங்களை வாழ்த்துகிறேன். எங்கிருந்தாலும் உங்களை நாங்கள் மறவோம், நீங்களும் எங்களை அறிவீர்கள். தேங்க்யூ. அருமை அன்பு குழந்தைகளே, பேர குழந்தைகளே, பேரனா பேர பேத்தி அடங்கும். உங்கள் அனைவரையும் ஒரு சேர சந்திப்பதில் ஆசிரியர்களாகிய நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் ஒரு மூலையில் எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு. பாய்ஸ் யாரையும் காணாமே, 1-2 பேர் தானே இருக்காங்க. எல்லாரும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னுட்டு ஒரு ஆதங்கம். அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு அமைப்பு நடக்கும்போது நிச்சயமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாம் சந்திப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதை கண்டிப்பாக நமது அண்ணன் அலெக்சாண்டர் நிறைவேற்றுவார். இப்போதே வாக்கு கொடுத்து விட்டார். முதலாக இப்படி ஒன்று நடக்க போகின்றது, ஒரு அமைப்பு இருக்கின்றது, நடக்க போகின்றது என்று ரஜு எனக்கு போன் மூலமாக சொன்ன போது என்னை, டீச்சர் என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். ரஜுன்னு பேர் கேட்டோன்னா எங்க ஊருக்காரி, ஆனால் ஞாபகம் இருக்காம இருக்குமா, உன்னையா எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்டேன். என்ன டீச்சர் அப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நிச்சயமா வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அனுபவம் உண்டு. அரை மார்க்குக்கு சண்டைப்பட்ட ஆசாமி என்னிடத்தில் நான் பாடம் சொல்லி கொடுக்காமல் இருந்தால் கூட பேப்பர் மாற்றி திருத்தும் போது ஒரு முறை அவளுடைய பேப்பரை நான் திருத்த வேண்டியது வந்தது. எல்மா டீச்சர்கிட்ட போய் கேட்டிருக்கேன், அரை மார்க்கு குறைவா இருக்கு டீச்சர், இதுக்கு மார்க் வேணும்னு. செலிம் டீச்சர்கிட்ட போய் கேளு அப்படின்னு இருக்காங்க. என்கிட்ட வந்து சண்டைக்கு நிற்கிறா, எனக்கு அரை மார்க்கு தந்தே ஆகணும். முடியவே முடியாது, இது பிரித்து பொறிச்சு மார்க்கு போடுற பேப்பர் இல்லை, முடியாது, தரமாட்டேன். இழுத்து பிடிச்சிட்டு போயிட்டா, கண்டுக்க மாட்டா. அதுல இருந்து என்ன அரை மார்க்கு, ஏன்னா அந்த அரை மார்க்கால அவளுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் போகுது அன்னைக்கு. அப்புறம் நான் சொன்னேன், இந்த அரை மார்க்கையும் சேர்த்து அடுத்த வாட்டி வரும்போது கூடுதல் மார்க் வாங்க போ அப்படின்னேன். அப்புறம் அவளுக்கு ஒரு சாந்தி வந்தது. ரெண்டாவதாக போன் பண்ணது எனக்கு அண்ணன் அலெக்ஸ் அவர்கள். ஹீன்னு சிரிச்சான். அதே ஹீ. என்ன தெரியுதா டீச்சர்? தெரியலையப்பா. எப்ப எங்க இருந்து பேசுறேன்? நான் துபாயில இருந்து பேசுறேன். சரி, அப்படியா, நல்லது, நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு, உன்னை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு, நீ எப்போ ஊருக்கு வர்ற, என்னை பார்க்கணுமா? எனக்கு பேச மறந்து போச்சு. என்னமோ அவனை எனக்கு பார்க்கணும், நேரில் சந்திக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. சரி, நான் 23ஆம் தேதி வருவேன், நீ வீட்டுக்கு வருவியான்னு கேட்டேன். கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் டீச்சர். நேற்று வந்தான். நீங்கள் என்னை வீட்டுக்கு வர சொன்னோன்னா கம்பு தான் ஞாபகம் வந்தது. என்ன நினைச்சாலே எனக்கு எல்லாருக்கும் ஒரு கம்பு தான் ஞாபகம் வருது. அதை நினைச்சா எனக்கு துக்கமா தான் இருக்கு. ஐயோ, என் பிள்ளைகள் அந்த காலத்துல நான் இப்படி ஒரு அடி அடிச்சுட்டேனேன்னு. ஆனா ஒண்ணு நினைச்சுக்கீங்க, அடிக்கிற கைதான் அததான் என்னட்ட வாங்கின அடி என்னை விட்டு பிரிந்து போகும்போது இப்போது அதிக பாசத்தை உண்டு பண்ணி இருக்கிறது என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. மூன்றாவதாக சுபா போன் பண்ணான். டீச்சர் வாங்க. சுபானா எனக்கு யாருன்னு ஞாபகம் வரல. அவ கன்ராஜ் பிரதரை சொல்லி அவளோட குடும்ப சூழ்நிலையெல்லாம் சொல்லும் போது எனக்கு அழகை தான் வந்தது. ஐயோம்மா, எனக்கு ஒன்று பார்க்கணுமே. எனக்கு ஒன்றை வந்து ஸ்கூலில் வந்து பார்க்க முடியாத நிலைமை. ஏன்னா எனக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், பஸ்ஸில் ஏறதுக்கு கஷ்டம். நீ வருவேன் அம்மா வீட்டுக்கு? என்ன வருவேன் டீச்சர், கண்டிப்பாக வருவேன்னா. கண்டிப்பாக நீங்கள் வருவீங்களா டீச்சர்ன்னு கேட்டா, கண்டிப்பாக வருவேன், உன்னை பார்க்கறதுக்காவது வருவேன் அப்படின்னா. என்ன மறந்துட்டீங்களா டீச்சர்? எந்த சம்பவத்தில் ஒரு சம்பவம் நினைப்படு. வீரமாமுனிவர் பேச்சு போட்டிக்கு என்னை தயார் பண்ணி அனுப்புனீங்க. நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி
வந்த உடனே என்னை கட்டி பிடிச்சி நீங்க அப்படி ஒரு சந்தோஷத்தோட என்னை வாழ்த்துனீங்க. அது ஞாபகம் இருக்கு. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்படி பல அனுபவங்கள் நமக்கு உண்டு. எனது அன்பு குழந்தைகள், நீங்கள் குடும்பத்தோடு நன்றாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுடைய எல்லா செயலிலுமே பணி வாழ்விலும் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும், சந்தோஷத்தோடு வாழ வேண்டும், எல்லா நலன்களும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. வணக்கங்கள். எப்பவும் எனக்கு இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் தான். அது முதல்ல அது எப்படி இருந்தாலும் ஸ்கூலில் வரும்போது எனக்கு எவ்வளவுதான் பிரச்சனைகள் பர்சனலாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு பேச பார்த்த உடனே எல்லாம் மறக்கும். அந்த அளவுக்கு எனக்கு ஹாப்பி. ஸ்கூலில் பிள்ளைகளை டீச் பண்ணுறதுல, பிள்ளைகளோட பேசுறதுல, கிளாஸுக்கு பொதுவே வெளியில் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் வெளி பேச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு குறைவு. இருந்தாலும் தான் எப்போவாது எடுத்துருவேன். ஆனால் பிளே கிரவுண்டில் பேசுவோம்ல, நீங்கள் இப்போ ஓடும்போது நானும் கூட ஓடி இருக்கிறேன்ல, சரியா? உங்க கூட நானும் ஓடி இருக்கிறேன். மார்ச் பாஸ்னா சாரு கூட நானும் பண்ணியிருக்கிறேன். அது நான் இதுக்கு முன்னால் ஒர்க் பண்ண ஒரு ஸ்கூலில் என்சிசி ஆஃபீஸராக இருந்தேன். அப்போது மிலிட்ரி ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருந்தேன். பூனாவில் மராட்டி சிவாஜி கோட்டையில் 2 months எங்களுக்கு மிலிட்ரி ட்ரைனிங் பக்காவாக இருந்தது. அதை இங்கே நான் 80 தான் ஜாயின் பண்ணேன். அப்போது பிள்ளைகளுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இங்கே வந்தப்புறம் பிரதருக்கு ஒரு ஹெல்ப்பில் ஸ்கவுட் மாஸ்டராக திருப்பியும் ட்ரைனிங் எடுத்து ஸ்கவுட் பிள்ளைகள் 32 பேர் யூனிஃபார்மில் நம்ம ஸ்கூலில் இருந்து ஒர்க் பண்ணாங்க. நல்லா செய்தாங்க. அவார்டு வாங்கினாங்க. மேலேயே டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அப்புறம் ஒன்ஸ் இங்கே கேம்பு கூட போட்டோம். பிள்ளைகளை வச்சுட்டு டெண்டர்லாம் போட்டு அப்படி அது ஒரு சின்ன சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் உருவாக்கணும். அந்த மாதிரி ஸ்கூல் சிச்சுவேஷன் இருந்தாலும், டீச்சிங் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சது. ஆனால் எனக்கு எப்பவும் நான் ரிட்டையர் ஆன மாதிரி தெரியல. ஏன்னா ஹேண்டை படித்த பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளை கொண்டு வந்து சார் சொல்லி கொடுக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் விடுறதில்லை. இப்போ வீட்டுக்கு பிள்ளைகள் வராங்க, வந்து சார் மாஸ்டர் அந்த அளவுக்கு என்னோட வெளியே போனாலும் வெளியே போகாம கூடையே சேர்ந்து இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, வேறையும் பணிகள்லாம் செய்துட்டு இருக்கிறேன். அது சின்னதில் இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னால எப்படி சமூகத்தோடு இருந்தேனோ அதே போல இப்போவும் ரிலீஜியஸ் ஒர்க்கெல்லாம் என் கூட சில பிள்ளைகளும் சேர்ந்து செய்கிறாங்க. அது சந்தோஷமா இருக்கிறேன். ஃபுல் என்கேஜாக இருக்கிறேன். அதில் நான் ஹாப்பியாக இருக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்து. என்னுடைய சகோதர ஆசிரியர்கள், அன்பு மாணவ செல்வங்கள், அருமை பேர குழந்தைகள், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். உங்களையெல்லாம் பார்த்த உடனே எனக்கு எல்லாருமே ஞாபகம் வரல. ஒரு சிலரை மட்டும் எனக்கு தெரிந்தது. ஆனாலும் சில மாணவர்கள் என் உள்ளத்தில் பதிந்து இருக்கிறாங்க. அப்புறம் சொல்லலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு அலெக்சாண்டர் ஃபோன் பண்ணனா, டீச்சர் நான் அலெக்சாண்டர் பேசுகிறேன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது.